ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அதிரடியா ஒரு வீடியோல தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், ஆனா இப்போ அது இயக்கமா இருக்க போகுது, ஸோ உடனடியா என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் வச்சிருக்கிறாரு. வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓபன் பண்ணிக்கிறாரு. இதுல போயிட்டு எல்லாருமே இங்க தலைவர்கள் தான். முதல்ல நம்ம வேலை என்ன தெரியுமா, அரசியல் பண்றது அப்படியெல்லாம் கிடையாது. அரசியலை கத்துக்க போறோம். அரசியலை கத்துக்கிட்டு யாரெல்லாம் இந்த அரசியல் பயிற்சி மையத்துல அரசியல் கத்துக்கிட்டு பயிற்சி பெறீங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி, மாநில செயலாளர் பதவி, வட்ட செயலாளர் பதவி, அந்த பதவி, இந்த பதவி, தேர்தலில் வேட்பாளர், அப்படி இப்படின்னு உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா அரசியலை கத்துக்கணும், வாங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அதிரடியை கிளப்பியிருக்கிறார். சோ இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களை பாராட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அரசியல் நாலேஜே இல்லாம, அரசியல் புரிதலே இல்லாம, நானும் அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு தொடங்கி ஆட்சியை பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தமிழக வெற்றி கழகம், அவங்கள மாதிரி இல்லாம முதல்ல நமக்கு அரசியல் ஞானம் ரொம்ப முக்கியம், அரசியல் பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அரசியலை முதல்ல நல்லா கத்துப்போம், அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அரசியல் செய்வோம். அதே போல அவர் சொல்லியிருக்காரு, நான் எடுத்த உடனே பாஜகவுக்குலாம் வரல. 2009லயே நான் என்ன பண்ணேன்னா தேமுதிகல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். 3 மாசம் என்ன பண்ண, இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணிட்ட பிறகுதான் பாஜகக்குள்ளேயே நான் வரேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலை கத்து கொடுத்த இடமே தேமுதிக தான், விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால இப்போ நான் என்ன பண்ண, பாஜகவில் போய் இணைஞ்சு இப்போ நான் கொஞ்சம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு தலைமைத்துவம், தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா நான் முதல்ல என்ன பண்ண, அரசியலை கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தினார்ல, அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைச்சாரு, வாங்க அண்ணாமலை சார் வந்து கட்சியில சேருங்க, கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாரு. ஆனா நான் அப்ப என்ன பண்ணல, ஒத்துக்கல. நான் அதுக்கப்புறம் பாஜகவில் வந்துட்ட பிறகு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் இப்ப என்ன சொல்றீங்க, ரஜினிகாந்தை வச்சு நான் அரசியல் வர போற, அரசியல் இந்த ஒரு பூகம்பத்துக்கு, இந்த ஒரு சர்ச்சைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல இங்க ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. நம்மளும் ஒரு கட்சியா என்ன பண்ணக்கூடாது, எதிர்கட்சியா செயல்படுவார், ஆக்கப்பூர்வமான கட்சியை நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் பயிற்சி அப்படின்றது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கிறல இந்த டைம் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் உறுப்பினரா அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்போன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் எப்போ அண்ணன் கட்சி ஆரம்பிக்க போறாரு, எப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. பாஜக கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பிறகு உடனே என்ன பண்றாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஸோ அதை அவர் சொல்லியிருக்கிறார், நான் பாஜகவில் வந்தேன், அரசியலை கொஞ்சம் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது தமிழர் பண்பாடு. ஒரு முறைப்படி நான் என்ன பண்ணேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு நான் பண்ணேன், நான் மரியாதை நிமித்தமா சந்திச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கண்டி, நான் ஒன்னும் தான் தோன்றித்தனமா எல்லாத்தையும் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு இங்க தெள்ள சொல்றாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்றது நம்மளுக்கு ஏற்புடையதா இருக்குது, அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாருல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே, இந்த தமிழக வெற்றி கழகத்தை முட்டு கொடுப்பாங்கல்ல, அவங்க முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அரசியல் ஞானமே இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. நான் சோசியல் மீடியாக்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வருது. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும், சட்டமன்றத்துக்குள்ள ஒரு 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ இருப்பாங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லணுமா, இல்ல வெளியில லட்சம் பேர் அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா அவங்களுக்கு பதில் சொல்லணுமா, வெளியில தான் வந்து சொல்லுவார் பதில், எங்க அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள சொல்ல மாட்டாரு, அந்த 50 பேருக்கு சொல்றதை விட அவருக்கு வாக்களிச்சாங்கல்ல, வரணும்னு விரும்புனாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல
அதான் இந்த அரசியல் ஞானம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குமா, புரிதல் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இப்போ ஒரு தொகுதியில 2,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 2,00,000 பேருடைய பிரதிநிதியா தான் என்ன பண்றாங்க, ஒரு எம்எல்ஏ வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு அரசியல் நாலேஜ் கூட இல்லாம, இவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து ரீல்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, நம்ம போட்ட எதுனாலும் கண்மூடித்தனமா பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு அந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு பேசிக்கான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் கூட இல்லை. ஒரு தொகுதிக்கு இத்தனை லட்சம் பேர் மக்கள் இருக்காங்கன்னா அந்த தொகுதியில அந்த மக்களுடைய பிரதிநிதியா தான் ஒருத்தரை கொண்டு போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ள உட்காராங்க. அந்த தொகுதி மக்களே வந்து பேச முடியாது. சோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒருத்தர் நம்ம அனுப்புவோம், அவரு போய் நம்மளுடைய குரலா பேசுவார் சட்டமன்றத்துக்குள்ள, நம்முடைய பிரச்சனைகளை பேசுவாரு, நமக்கான தீர்வுகளை காண்ப. நீங்க அந்த ஒரு எம்எல்ஏக்கு சொல்ற பதிலு, அந்த தொகுதிக்கே சொல்ற பதில், அதை கூட புரிஞ்சுக்க முடியாம 50 எம்எல்ஏ, முதல்ல 50 எம்எல்ஏக்களா இருப்பாங்க, 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்த்து. ஆனா அவங்களுடைய அரசியல் நாலேஜ் எப்படி இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் நடந்ததுல, இந்த மேயர் பிரியாவுக்கும் பல்லவி அவர்களுக்கும் இந்த புரோட்டோகால் விதி அப்படின்னு போறதுல, ஒருத்தர் வந்து நான் எடுத்து பேசுறாரு, தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றவரு பொதுவான இருக்கிற புரோட்டோகால் விதியை வந்து என்ன பண்றாரு, எடுத்து பேசுறாரு. ஆனா இங்க என்னன்னா, சென்னை மாநகராட்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் விதி இருக்குது, அதை எடுக்க அவர் மறந்துட்டாரல. சோ இப்படி அரசியல் நாலேஜே இல்லாம சில தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் சரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்கறவங்களும் சரி, ஒரு அரசியல் நாலேஜே இல்லை. இதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பூதாகரமா கிளம்பிருச்சு. இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. சும்மா அவர் வந்து பாஜகவில் இருந்து என்ன பண்ணாரு, ஒதுங்கியெல்லாம் போல, ஒதுங்கி இருந்து என்ன நடக்குது, என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன பேசும் பொருளா இருக்குது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க. சும்மா ஒரு இன்ஸ்டா ஃப்ளூயன்ஸை வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்ஸ்டா வச்சு என்ன பண்ணாங்க, வெளியே வந்துட்டாங்க. சோ ஒரு கவர்ச்சி இருக்குது, அதனால வந்துட்டாங்க. இப்படியான ஒரு பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்கள் அந்த தவறை பண்ணக்கூடாது. நம்ம கட்சிக்குள்ள வர்றவங்க, அது இளைஞர்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும், யாரு வந்தாலும் அரசியல் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பயிற்சி மையத்துல முதல்ல வந்து சேருங்க, பயிற்சி பெறுங்க. பயிற்சி பெற்ற பிறகு அதுதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட். இதை வச்சுதான் உங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு பதவியோ இல்ல தேர்தலை நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேனே கண்டி. மற்றபடி சும்மா ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க, இது வந்து அப்படியெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார்ல, இந்த பயிற்சி மையத்துல நீங்க பயிற்சி பெற்ற சர்டிபிகேட் இருந்தாதான் உங்களுக்கு பதவியே. அது கட்சியில இருந்தாலும் சரி, தேர்தல் இருந்தாலும் சரி, அப்பதான் உங்களுக்கு பதவியே. இல்ல கட்டி கிடையவே கிடையாது சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கட்சிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் கொண்டு வர, இந்த ஸ்ட்ரக்சரை விஜய் அவர்கள் கொண்டு வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் என்ன பண்ணிருப்பாங்க, அரசியல பயின்று இருப்பாங்க. இப்ப கூட சில எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, நாங்க இதுக்கப்புறம் தான் அரசியல கத்துக்கிறோம் சொல்றாங்க. ஒரு அமைச்சர் சொன்னாரு, அரசியலே இப்பதாங்க கத்துக்கிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க சொல்ற கதறாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் முதல்ல அரசியலை கத்துக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அரசியலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் இந்த பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கணும். சோ அது மாத்திரம் இல்லாம இப்போ இது இயக்கமா இருக்குது, அப்துல் கலாம் அப்படின்ற பேர்ல ஒரு இயக்கத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த இயக்கம் கட்சியா மாறி அடுத்த பொது தேர்தல் வரல 2031, அந்த தேர்தல்ல நம்முடைய கட்சி ஸ்ட்ராங்கா போட்டியிட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. சோ இது வந்து விஜய்க்கு நான் ஆப்போசிட்டா எடுத்துட்டேன், திமுகவுக்கு ஆப்போசிட்டா எடுத்துட்டேன், அதிமுகவுக்கு ஆப்போசிட். ஏற்கனவே எதிர்கட்சிகள் ரொம்ப சூப்பரா என்ன பண்றாங்க, செயல்பட்டு வந்திருக்காங்க. நான் எதிர்கட்சியால இருக்க போறது இல்ல, ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா இருக்க போறேன், தமிழ் மக்களும் தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் உரிமைகளும் சேர்ந்த தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சியா என்னுடைய கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ எங்களுடைய இலக்கு 2031 இதுதான். விஜய் வந்தார்ல, என் இலக்கு 2021 தான், 2024 கிடையாது, 2021 தான். எல்லாத்தையும் ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராருங்க அண்ணாமலை. அவர் வந்து எதுவுமே வந்து மறைமுகமா வைக்கவில்லை.
எனக்கு இதுதான், நான் அரசியல் பயிற்சி மையத்தை வைப்பேன், அரசியல் பயிற்சி மையத்தில் கத்துக்கொண்டவங்க, அரசியல் ஞானம் பெற்றவங்க இங்க கட்சி பதவிக்கு வரலாம், தேர்தலில் அவங்களுக்கு நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல என் இலக்கு 2031 சொல்லிட்டாரு. அதுதான் என் இலக்கு. இடைப்பட்ட இந்த இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணுவேன். அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள் எல்லாத்தையும் நான் உள்வாங்கிட்டு 2031 இறங்கி அடிப்பேன் பாருங்க. அப்ப தெரியுங்க அண்ணாமலையை பத்தி அப்படின்னு பயங்கரமா என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அது இல்லாம சொல்லியிருக்காரு, திமுகவை எப்படி நான் பார்க்கிறேனோ அதே போலதான் பாஜகவையும் பார்ப்பேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் இங்க தமிழுக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் ஒரு கேடு விளைவிக்குமானால் அண்ணாமலையுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு தெளிவோட வர்றாருல விஜய் மாதிரி, ஒரு தெளிவு இல்லாம ஏதோ தானோன்னு பேசிக்கிட்டு, ஏதோ தானோன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு வரல. எல்லாத்தையும் ஒரு தெளிவுபடுத்திட்டு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ள என்ட்ரி ஆறாரு. சோ அவர் சொன்ன மாதிரி வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த வெப்சைட்ல கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலாக உறுப்பினர்கள் சேர்ந்துட்டே வராங்க. ரொம்ப ஸ்பீடா என்ன பண்றாங்க, உறுப்பினர்கள் சேர்த்துட்டு வராங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாம் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறீங்க, ஆனா போக 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 பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆயிருது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா, ஒரு அரசியலை புரட்டி போடுவாரா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.